ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு க்ளாடோட்ராம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். லேப் கண்டிஷனில் நிறைய லேப் கண்டிஷன் இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லேப் கண்டிஷன் மாறும். ஸோ அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. அண்ட் பிஃபோர் வி ஆர் என்டர் இன் டு திஸ் வீடியோ, ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெர் இஸ் பெல் ஐக்கான் பட்டன், ஸோ தட் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோ உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், தோஸ் ஹூ ஆர் சீக்கிங் கெரியர் நெக்ஸ்ட் பார்த்து வந்து கெரியராக எடுக்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிறதுக்கு தான் நான் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ரைட், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரீபா டீட்டெயிலிங்கை பொறுத்தவரையும் நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம ரிவைன் பண்ணுறது தான். ஒன்று ஸ்ட்ரக்சரல் டிசைன் பார்க்கணும், இன்னொன்று ஆர்கிடெக்சரல் டிசைன் பார்க்கணும். செகண்ட் பாயிண்ட்டாக பார்த்துக்கிட்டோன்னா, ஸ்ட்ரக்சரல் டிசைன்லேருந்து தான் நம்ம மெயின் பார்ட் எல்லாமே எடுக்கணும். எதுக்காகனா, நம்ம ரீபா டீட்டெயிலிங் பண்ணுறதுக்காக ஃபுல் ஸ்டடீஸ் எல்லாமே ரீபா டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன்லேருந்து தான் எடுக்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என்னென்ன பாயிண்ட்னு பார்த்துட்டோன்னா, ஃபஸ்ட்டு கான்க்ரீட் கிரேட் என்னென்னு பார்த்து நம்ம டைட்டில் பிளாக்ல அப்டேட் பண்ணணும். டைட்டில் பிளாக்லாம் என்னென்னு கேட்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எதுக்காக டைட்டில் பிளாக் கொடுக்குறாங்க, என்ன யூசஸ் அதை பொறுத்தவரையும் அதில் என்னென்ன டீட்டெயில் வருதுங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ரெண்டாவது ஸ்டீல் கிரேடு, அதுவுமே நம்ம டைட்டில் பிளாக்ல தான் அப்டேட் பண்ணணும். இது ரெண்டும் பார்த்தது போக நம்ம பார்க்க வேண்டியது கவர் டீட்டெயில். அடுத்தது பார்த்தோன்னா லேப் கண்டிஷன், அதாவது என்ன டைமென்ஷனில் அவங்க நம்மளை லேப் கண்டிஷன் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும். இந்த 4 மெத்தடுமே நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ரீபார் டீட்டெயிலிங்கை பொறுத்தவரையும் மெயினான பாயிண்ட்ஸாக நம்ம கைக்குள்ளே வச்சுக்க வேண்டியது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை ரிவைன் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் இப்போ ரிவைன் பண்ண நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அடுத்த பாயிண்ட் உங்களுக்கே தெரிய வந்துடும். இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ரிமெம்பர் ஃபார் லாங் டைம். அண்ட் தென் நம்ம இப்போ அடுத்ததாக வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, லேப் கண்டிஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஒன்று ஸ்லாபோட லேப் கண்டிஷன் என்னென்னு பார்த்துருப்போம். 2 சப்போர்ட்டோட மிடில் டாப் லேயரை லேப் பண்ணுறது, அதாவது பிட்வீன் அட் 2 சப்போர்ட் மிடில் ஆஃப் இன் பிட்வீன் த 2 சப்போர்ட் தெர் இஸ் அ மிடில், ரைட்? ஸோ தட் லேப் டாப் லேயரை லேப் பண்ணுறது தான். டாப் அட்டு மிட்டும்பாங்க, பாட்டம் அட்டு சப்போர்ட்டுன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணது பீமோட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் எல்லாமே L/3 கண்டிஷன் தான் வரும். ஸ்லாபுக்கு என்ன லேப் டீட்டெயில் நம்ம கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் பீமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்லாபு பீம் எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் ஹரிசாண்டல் எலமெண்ட்டுப்பாங்க. ஹரிசாண்டல் எலமெண்ட் நம்ம பார்க்கும்போது டாப் வியூவிலேருந்து நம்ம பார்ப்போம், டோட்டலாக ஏரியா கவர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ஹரிசாண்டல் எலமெண்ட். வெர்டிக்கல் எலமெண்ட் பார்க்கும்போது நம்மளும் வெர்டிக்கலாக நிற்கிறோம். பில்டிங்கை பார்க்கும்போது வெர்டிக்கலாக இருக்கும்போது அதுதான் வெர்டிக்கல் எலமெண்ட். வெர்டிக்கல் எலமெண்ட் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, காலம் வரும், வால் வரும். வால்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்கிறேனே, இப்போ இந்த இடத்துல இந்த அப்ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரூஃபில் நம்ம பார்க்கும்போது இது அப்ஸ்டாண்ட் மாதிரி. ஆனால் இதுலேயே இப்போ மேலே ஒரு ஃப்ளோர் போணுச்சுன்னா அப்போ இது என்ன ஆயிரும்னா வாலாக மாறிடும். WALL வால் மாறிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி வால் அரவுண்ட் ஏரியாவுக்கு என்னென்ன லேப் கொடுக்குறோம், அடுத்தது காலத்துக்கு என்ன லேப் கொடுக்குறோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுதான் வால்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பார்த்த ஸ்ட்ரக்சர் தான் வால். ஏன்னா கீழே ஒரு ஃப்ளோர் போகுது, அடுத்தது மேலே ஒரு ஃப்ளோர் போகும். இன்பிட்வீனில் வெர்டிக்கலாக வரதான் நம்ம வால்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரையும். ஸோ அப்போ நம்ம பிலோ லெவல்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே ஃப்ளோர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோர்லேருந்து நம்ம ஒரு லேப் கொடுக்குறோம். காலத்தில் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன லேப் டைமென்ஷன்னா 50 × டயா ஆஃப் த பார், 50 × டயாமீட்டர் ஆஃப் த பார் தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்க போகிறது. இப்போ நம்ம எடுத்துக்காட்ட, அதாவது எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறது T20 டயா இல்லைனா T16. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா T20 எடுத்துக்கிட்டோம்னா ரவுண்ட் வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். ஸோ T20 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது 20 × 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 1000 வரும். இப்போ நம்ம பிலோ ஃப்ளோர்லேருந்து நம்ம 1000 லேப் கொடுக்குறோம். ஏன் எக்ஸாக்டாக கொடுக்க மாட்டோம்னா, ஃபினிஷிங் லேயர் வந்து முன்ன பின்ன ஆகலாம். இப்போ ஆர்கிடெக்சரில் நம்ம போய் டிசைன் செக் பண்ணும்போது அதில் டைல்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதில் இன்னும் கொஞ்சம் மீன்ஸ் அவங்க என்னென்ன டிசைனுக்கு பேஸ்டான, இப்போ ஒரு சில ஃப்ளோருக்கு வந்து டைல்ஸோட சைஸ் மாறும், இன்னொரு ஃப்ளோருக்கு வந்து டைல்ஸோட சைஸ் மாறும். ஸோ அந்த மாதிரி மாறும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக லேப் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஃப்ளோர் பை ஃப்ளோர் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் கிக்கர்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. கிக்கர்னா KICKER கிக்கர்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த கிக்கருங்கும் போது நம்ம அலோவன்ஸாக ஃபாலோ பண்ணுறது. இன்னொன்று சைட் பர்பஸ்க்காக கிக்கர்னு ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த கிக்கருமே நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனில் கேட்டு தான் பண்ணணும். இல்லைனா சைட் கண்டிஷன் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை ஸ்ட்ரக்சரல் டிசைனில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டா நம்ம கிக்கர் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிக்கர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, ஸ்டார்டிங் 50லேருந்து 100 வரையும் இருக்கும். 100 மேக்ஸிமம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்கன்னா 100 கொடுப்பாங்க. சில பேர் 50 ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, சில பேர் 150 ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. 150 எதுக்குன்னா கோர்வாலுக்கெல்லாம் ஜம்ப் ஃபார்ம் மெத்தட் வரும். அதாவது கோர்வாலுங்கிறது தான் நம்ம பில்டிங்கோட மெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதோட அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி ரீபார் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கோர்வாலில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அதுதான் சென்டர் ஆஃப் த பில்டிங். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து டயாலேருந்து லிங்க்ஸ்லேருந்து சைஸஸில் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வரும்போது 150 கிக்கர் வரையெல்லாம் போகும். ஸோ முன்ன பின்ன வந்து அந்த லேப் கொடுக்கும்போது, அதாவது ரீபாரோட லேப் கொடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலான்ட்டு. இப்போ நம்ம லேப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் லேப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று வந்து நார்மல் லேப், இன்னொன்று கிராங்க் வச்சு லேப் ஃபாலோ பண்ணுவோம். எப்போ நார்மல் லேப் வெர்டிக்கலில் வந்து T16 மோஸ்ட்லி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ அரௌண்ட் ஏரியா இதுதான் வால்னு வச்சுக்கோங்க. வாலெல்லாம் சின்ன எலமெண்ட், வெர்டிக்கலை பொறுத்தவரையும் சின்ன எலமெண்ட். ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்டுக்கெல்லாம் T16 மேக்ஸிமம் T20 வரையும் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் 16க்கு மேலே போனாலே
நம்ம வந்து கிராங்க் பண்ணி தான் அடுத்த பாரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த கிராங்க் டீட்டெயில் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். லேப்பை பொறுத்த வரையும் நார்மல் லேப் ஒன்று இருக்குது, அது ஒரு பாரையும் இன்னொரு பாரையும் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு டைப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னொரு லேப் பார்த்தீங்கன்னா கிராங்க் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் கிராங்க் பண்ணுறாங்கன்னா கவரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாலோட லேப் கண்டிஷன் மட்டும்தான். இப்போ நம்ம அதே மாதிரி காலத்துக்கு எப்படி ஒரு 100 கொடுத்து அடுத்தது லேப் எடுத்துகிட்டு போகிறோமா, அதே மாதிரி வாலுக்கும் ஒரு 100 150 கொடுத்து கிக்கர் கொடுத்து நம்ம அடுத்த லேப் எடுத்துகிட்டு போகணும். இப்போ பிலோவில் ஒரு ஃப்ளோர் இருக்குது, அடுத்தது ஒரு ஃப்ளோர் இருக்குது. இப்போ நம்ம பிலோ லெவல்லேருந்து எவ்வளோ எடுக்கிறோன்னா இதில் வந்து காலத்துக்கு வந்து L/3 L/6 கண்டிஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வாலுக்கு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ளோர் பை ஃப்ளோர் நம்ம டோட்டலாக டிஸ்டன்ஸை என்ன வருது அப்படின்னு எக்ஸாக்டாக வால் பொறுத்த வரையும் டிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ரீபார் எவ்வளோ தான் நம்ம பில்டிங்கில் கொடுத்தாலும் நம்ம கொடுக்க போகிற கான்க்ரீட் அவுட்டர் டைமென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ரீபாரோட சைஸஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சரே தப்புங்கும் போது நீங்கள் கொடுக்குற ரீபார் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்குற எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ பிஃபோர் வி ஆர் என்டர் இன் டு திஸ் ரீபார் டீட்டெயிலிங் we should know how to read the structure. ஸ்ட்ரக்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாபு எடுத்துக்கோங்க. அதை கிராஸ் செக்ஷன் பண்ணிங்கன்னா கிராஸ் செக்ஷனில் எந்த சைஸு இது கரெக்டாக வருமா, இல்லை பீமெலாம் என்னென்ன இன்டர்செக்ஷன் ஆகுது, காலம் என்னென்ன இன்டர்செக்ஷன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஸ்லாப் வரும், சில இடத்துல கான்க்ரீட் ஃபுல்லாக வரும். அப்போ அந்த இடத்துல ரீபார் ஸ்டாப் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயம் நிறைய நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வாலில் நம்ம இப்போ நம்ம திரும்பியும் வாழ்க்கை வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பேசும்போது ஒவ்வொரு இன்டர்ப்ஷன் லைக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பேசும்போது சில இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அதை என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. ஃப்ளோவில் வரும்போதே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா அது சில பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதுங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வரும்போது இடையில வேறு இன்ஃபர்மேஷன் வந்தால் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் தட். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் டு ஆல்சோ. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம ஸ்டார்டிங் பண்ண வீடியோக்கே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்குது, அடுத்த ஃப்ளோர் இருக்குது, இன் பிட்வீன் வால் ரன் ஆகுது. அப்போ பிலோ ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ கொடுக்குறோம், கிக்கர் 100 கொடுத்து ஒரு லேப் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 எடுத்துப்போம், 1000 லேப் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரீபாரை கொண்டு வரும், 1000 லேப் அதோட டைப் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளோர்லேருந்து ஒரு 1000, திரும்ப அடுத்த ஃப்ளோர்லேருந்து ஒரு 1000. ஸோ இதுதான் வாலோட டீட்டெயில். இப்போ நம்ம முன்னாடி இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், காலத்தில் லிங்க்ஸ் தான் வச்சு கட்டுவாங்க. அதாவது ஒரு 6 பார் 8 பார் காலத்தில் ரன் ஆகுதுன்னா அதை சுற்றிலும் ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்குலாம் லிங்க்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் வாலுக்கு பொறுத்திங்கன்னா ஷியர் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஷியர் லிங்க்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் ஷியர் லிங்க்ஸ் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து 135 டிகிரிக்கு ஆங்கிள் ஆகுது, இன்னொன்று 90 டிகிரி ஷியர் லிங்க். ஸோ இப்போ 90 டிகிரி ஷியர் லிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டட் பார் மாதிரி வரும். அதாவது இந்த பக்கமும் 90 டிகிரியில் ஹூக் ஆயிருக்கும், இந்த பக்கமும் 90 டிகிரியில் ஹூக் ஆயிருக்கும். ஸோ அந்த ஷியர் லிங்க் அது மோஸ்ட்லி சைட் பீப்புள் வந்து இப்போ ரீசெண்டாக வேணாங்கிறாங்க. ஏன்னா அது கொடுக்கும்போது ஃபிட்டடாக இருக்கிறதுனால தே காண்ட் ஏபிள் டு அட்ஜஸ்ட் இட் ஈஸியர். ஆனால் இதே 135 ஷியர் லிங்க் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஷியர் லிங்க் அவங்க ஒரு பார்லேருந்து இன்னொரு பார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தே வில் ஈஸி டு பெண்ட். ஸோ அதனால் மோஸ்ட்லி சைட் பீப்புள் ஆஸ்கிங் 135. ஆனால் 90யும் சில பேர் கொடுக்குறாங்க. பட் நம்ம கரெக்டாக போகணுன்னா 90 கொடுக்கலாம், 135 கொடுக்கலாம். இட்ஸ் ஆஸ் பர் சைட் பீப்புள். அவங்களுக்கு இப்போ வந்து லேபர் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்ட்டுக்கே நம்ம போகிறது தான் பெட்டர். ஏன்னா இப்போ நம்ம பர்ஃபெக்ஷனாக போகிறோங்கும்போது ரீபார் டீட்டெயிலிங்கை பொறுத்த வரையும் ஒரு பாரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. இட்ஸ் லாங் ப்ராசஸ். ஸோ நம்ம கொடுக்கும்போதே ப்ராப்பராக கொடுத்துட்டோம்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் us to produce the drawing also. It's better for them to receive the drawing and produce furthermore based on our drawing. இது ஒன்று. இப்போ நம்ம ஒவ்வொரு வால் வெட்டிக்கல் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஷியர் லிங்க்கு அங்கங்கே கொடுப்பாங்க. எப்போனா ஸ்பேசிங் வந்து ஒரு 150 வெட்டிக்கல் பார் வந்து நம்ம வெட்டிக்கல் பார் வந்து வாலில் ரன் பண்ணுறோம். எப்படி ரன் பண்ணுறோம்னா இப்போ இங்கே ஒரு வெட்டிக்கல் பார் இருக்கும், அடுத்த 150க்கு ஒரு வெட்டிக்கல் பார் இருக்கும், அடுத்த 150க்கு ஒரு வெட்டிக்கல் பார் இருக்கும். அப்போ 150 ஈச் ஃபேஸில், அதாவது இந்த பக்கம் 150க்கும் அந்த பக்கம் 150க்கும் வெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி சைட்டு இங்கே பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த வாலோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சைடு 150க்காக வெட்டிக்கல் பார் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அடுத்த சைடு அதாவது இது வந்து நியர் ஃபேஸும்பாங்க, இதை வந்து ஃபார் ஃபேஸும்பாங்க. இப்போ இந்த சைடு வெட்டிக்கலாக அரேஞ்ச், அதாவது டாட்டர் மாதிரி இருக்கும், டாப் வியூலேருந்து பார்த்தா நம்ம டாட் மாதிரி இருக்கும் அந்த ரீபார். ஸோ இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இப்போ இப்படி தான் நம்ம நின்று பார்க்குறோம். ஸோ இதை பார்க்கும்போது நியர் ஃபேஸும், அந்த சைடு அதாவது இதுதான் ஃபார் ஃபேஸ், நம்மளை பார்க்கும்போது இதுதான் ஃபார் ஃபேஸுங்கிற மாதிரியும், இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இது ஃபார் ஃபேஸுங்கிற மாதிரியும் சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நியர் ஃபேஸு ஃபார் ஃபேஸு அது 2 பாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மொத்தம் 2 திங்ஸ் வந்து நம்ம இதில் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் பார், இன்னொன்று ஷியர் லிங்க். ஷியர் லிங்க்கு ரொம்ப பெரிய பெரிய வாளுக்கு தான் அவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைனில் கேட்டிருப்பாங்க, எனக்கு ஷியர் லிங்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க வாலில் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் ஹரிசாண்டல் பார் மட்டும் எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. அப்போ ஹரிசாண்டல் பார் வரும்போது நம்மளுக்கு மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் பார் வரும். இப்போ ஒரு ஷியர் வாலை எடுத்துக்கோங்க, ஒரு குட்டி ஷியர் வால் எடுத்துக்கிறோம். ஷியர் வால் எடுக்கும்போது ஒரு சைடு யூ பார் கொடுத்துருவோம், ஒரு லேப்பு, அதுக்கு ஒரு லேப்பு, இந்த சைடு ஒரு யூ பார் கொடுத்துருவோம், இதுக்கு ஒரு லேப்பு, இதுக்கு ஒரு லேப்பு. மற்றபடி கவர் எல்லாத்துக்கும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒவ்வொரு கான்க்ரீட்டை கன்சிடர் பண்ணும்போது நம்ம கவர் கன்சிடர் பண்ணணும். ஸோ யூ பார் 2 பக்கம் கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த இடத்துல நம்ம லேப் கொடுத்துப்போம் பார்த்தீங்களா, அதாவது இன்னொரு பார் போகுது, அதுக்காக நம்ம பாரோட லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த பாரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு பாரை கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் பாரையும் கனெக்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஹரிசாண்டல் பார். இப்போ நம்மளுக்கு வால் பொறுத்த வரையும் மொத்தம் 3 பார் நமக்கு தேவைப்படுது. ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா
வெர்டிக்கல் பார், நேர் ஃபேஸு, ஃபார் ஃபேஸு. ஹரிசாண்டல் பாரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ பார், 2 பக்கம் யூ பார் வச்சு கவர் பண்ணணும். நடுவில் ஹரிசாண்டல் பார் வரும். ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டோம்னா தான் நம்ம வந்து ஷியர் லிங்க் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில் எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நம்ம ரிவைன் பண்ணுறதுக்காக காலத்துலேயும் அதே மாதிரி என்னென்ன ரீபார் நமக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் பார் தேவைப்படும். மேலே அதாவது ஜோன் ஏ, ஜோன் சின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் ஸ்மாலர் ஸ்பேசிங் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ஃபுல்லாகவே லிங்க்ஸை நம்ம கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து ரீபார் தேவைன்னா இது மட்டும் தான் ரீபார். அதாவது வெர்டிக்கல் பார், ஹரிசாண்டல் பாருக்கு பதிலாக நம்ம லிங்க்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே வால் பொறுத்தவரையும் வெர்டிக்கல் பார், ஹரிசாண்டல் பார்னு தனியாகவே நம்ம கொடுக்கணும். ஆனால் லிங்க்ஸை பொறுத்தவரையும் ஷியர் லிங்க் தான் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணணும், வால்க்கு வந்து ஃபாலோ பண்ணணும். பீமுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே டாப் லேயர் வரும், T2 லேயர், டாப்போட அதாவது 2வது லேயர் T2 லேயர் வரும். பாட்டத்தில் பொறுத்தவரையும் பாட்டம் B1 லேயர் வரும், பாட்டம் B2 லேயரும் வரும். அப்புறம் 2 பக்கம் நம்ம லிங்க்ஸை அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் சைட் ஃபேஸ் பார் வரும். இப்போ நான் சொல்கிறது பீமுக்காக. அதுக்கப்புறம் லிங்க்ஸ், அந்த எல்லா பாரையும் சுற்றி கட்டுறதுக்காக லிங்க்ஸ் வரும். இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ பீமை பொறுத்த வரைக்கும் ஸ்பேசர் பார் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது பீமுக்கு முடிஞ்சிருச்சு. இதோட டீட்டெயில் எல்லாமே நான் ப்ரீவியஸில் கிளியராக கொடுத்துருப்பேன், எங்கே நம்ம லேப் எக்ஸாக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்லாப் வந்துட்டோம். ஸ்லாப் ஊரில் பார்க்கும்போது என்னென்ன ரீபார் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா, ஒரு டோட்டலாக டாப் லேயர், அதாவது டாப் வியூவை பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்லாபை கன்சிடர் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்டுக்குள்ளே. இப்போ பாட்டம் லேயர், B1 லேயர், B2 லேயர் தேவைப்படும். அடிஷ்னல் கொடுத்துருப்பாங்க B3, B4லாம். அது கொடுத்துருந்தா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். டாப் லேயரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா T1 கொடுக்கும், T2 இருக்கும், நம்ம T3, T4ம் அடிஷ்னலில் இருந்தால் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் கவர் பண்ணுறதுக்கு, இதை நம்ம ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் நடுவில் கான்க்ரீட் போகிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம சேர் பார் கொடுப்போம். சேர் பார் வந்து பாட்டம் பாருக்கு மேலே வச்சுருவாங்க. அதுதான் டாப் லேயர் எல்லாத்தையும் கேரி பண்ணுது. அதுக்கப்புறம் ஓப்பனிங் அங்கங்கே இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைன் இருக்கும், நம்ம ப்ளம்பிங் டீட்டெயில்னால் நம்ம இந்த ஒயரிங்காக எல்லாம் அங்கங்கே ஓப்பனிங் கொடுத்து வச்சுருப்போம் ஸ்லாபில். ஸோ அதிலெல்லாம் ட்ரிம்மர் பார் நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் ட்ரிம்மர் பார் ப்ரொவைட் பண்ணுறோம், அது என்னென்ன டீட்டெயிலுங்கிறது நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்குறோம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. We will discuss future in what are the important in this. லேப் கண்டிஷனை பொறுத்தவரை நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் லைக் திஸ். Thank you. Bye.